இப்போ உருவாகி இருக்கிற இந்த கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து வரக்கூடிய தேர்தல்லையும் அடுத்த ஓராண்டுலையும் என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து திமுக கூட்டணிக்கு கொடுக்க போகுது? ஏன்னா தொடர்ந்து இப்போ திமுக எல்லா தேர்தல்கள்லையுமே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது இவங்களுக்கு எந்த அளவுக்கு சவாலா இருக்க போகுது? ஒரு சவாலும் கிடையாது. 0-0 சேர்ந்தா மறுபடியும் 0 தான். அதுல கிட்டத்தட்ட 2019 இருந்து இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்து நின்னா என்ன ரிசல்ட், கூட்டணி சேராமன்னா என்ன ரிசல்ட் அப்படிங்கிற எல்லா ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கான டேட்டாவும் பப்ளிக் டொமைன்ல இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நேற்று எடப்பாடி வந்து கூட்டணியை பத்தி பேசும்போது முந்தா நாள் வரைக்கும் என்ன மழுப்புனாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரிதான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றதன் வழியாக தான் ஒரு சந்தர்ப்பவாதிங்கிறதும் தன்னுடைய கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் அமையும் அப்படிங்கிறதையும் அவர் போடிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி 2019 இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கூட அது எப்போ எடுத்தாலும் சந்தர்ப்பவாத கூட்டணியாக மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அது பிரிஞ்சு நின்ற காலகட்டங்கள்லையும் வந்து அது ஒரு சந்தர்ப்பவாத பிரிவாகவும் கூட்டணி சேர்ந்து நிற்கிறது அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாகவும் தான் இருக்கு. தவிர அவங்களுக்கு ஒரு அடிப்படையான கொள்கைகளோ இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலாக தமிழகத்தில் அமைந்திருக்கிற கூட்டணி ரொம்ப தெளிவாக வந்து நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை சொல்லியிருக்கோம். பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கின்ற தேசிய நிலைப்பாட்டையும் தமிழகத்துல வந்து மதச்சார்பற்ற ஒரு அரசியலை நிலைநிறுத்துவதற்கான ஒரு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு கூட்டணியை நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2019க்கு பின்னாடி இந்த கூட்டணி நீடித்த ஒரு கூட்டணியாக தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் வெற்றிகரமாக முன்னகர்த்தி சென்றிருக்கிற கூட்டணியாக இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து என்ன குட்டிக்கரணம் போட்டு பார்த்தாலுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாங்கிறது வந்து ஒரு வேஸ்ட் லக்கேஜ்னு எடப்பாடி வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்ததன் வழியாகத்தான் 2019 தேர்தலையும் 2024 தேர்தலையும் வந்து 2019 தேர்தலை வந்து அவங்க தனியாக சந்திச்சாங்க. அவங்களுக்கு தெரியுது என்னன்னா பிஜேபியை சுமந்துக்கிட்டு போய் தமிழகத்துல வந்து தங்களால் வந்து வெற்றியை நெருங்கவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா அவர்களுடைய என்ன சொல்றது, அவர்களுடைய கட்சிக்குள்ள ஏற்படுத்தப்படுகிற குழப்பங்களும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையும் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்ங்கிற மாதிரி அந்த கூத்தாடி கொண்டாட்டமாகி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் தொத்தருக்கு ஒரு அதிமுக தோலை தேடி இருக்குது. இப்ப நீங்க இதெல்லாம் ஒண்ணுமே பேச வேணாம். நாங்க எந்த பிரச்சாரத்தையும் பண்ண வேண்டியதில்லை. கடந்த 4 வருடங்களாக அண்ணாமலை தலைவராக ஆனதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவங்க 2021 தேர்தலை சந்திச்சாங்க. அதுக்கு பின்னாடி கூட்டணி முறிவுக்கு பின்னால் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் மாத்தி வீசிக்கிட்ட சேர்த்தை எடுத்து பரப்புனாலே வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. இப்ப பொய் பேசுறது அண்ணாமலையா எடப்பாடியாங்கிற டிபேட்டுக்கு வந்து இப்ப பிஜேபியும் அண்ணாமலையும் அதிமுகவும் பதில் சொல்லணும். நீங்க எடப்பாடி பற்றி என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை வைத்தார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனராக இருந்த எம்ஜிஆர் அவரை பற்றியும் செல்வி ஜெயலலிதாவை பற்றியும் எப்படியான விமர்சனங்களை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார் என்பதுக்கெல்லாம் வந்து பப்ளிக் டொமைன்ல வந்து எல்லாமே இருக்கு. புதுசா நாங்க ஒண்ணு எடுத்து சொல்ல வேண்டியது இல்லை. இப்படிப்பட்ட அவதூறுகளை மாற்றி அள்ளி வீசிக்கொண்டு இன்றைக்கு பதவியில் இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக அதிமுகவும் தன்னுடைய சம்பாதித்த கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவும் ஏதாவது அதிமுக தோளில் தொற்றியாவது தங்களுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கையை வந்து இங்க தக்க வச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து அமைந்திருக்கிற கூட்டணிக்கு குறைந்தபட்சம் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு ஓபிஎஸ் டிடிவியை பத்தி பேசும்போது அமித்ஷா வந்து விலகிக்கிறாரு. இந்த சிக்கலை வந்து எப்படி ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், அதனாலதான் தோல்வியை தழுவுறாங்க, ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லி எல்லா தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டுச்சு. இப்ப ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க எல்லாரும் ஓரங்கட்டப்பட்டுருவாங்களா? இல்ல, இப்ப அதுக்கான பதில் அவங்கதான் சொல்லணும். என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து தினகரன் இருக்காரு, ஓபிஎஸ் இருந்தாரு போன எலெக்ஷன்ல அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லுச்சு. அப்ப இன்றைய எலெக்ஷன்ல வந்து இப்போ வரக்கூடிய தேர்தல்ல அவங்க எல்லாம் ஸ்டில் அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்களா, இல்ல அவங்களை எல்லாம் நடுரோட்ல விட்டுட்டு இன்னைக்கு எடப்பாடி தோல்ல பாரதிய ஜனதா தொத்தி இருக்கா அப்படிங்கறது பாரதிய ஜனதா தான் சொல்லணும். ஏன்னா அதான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிட்டு இருக்கிற கட்சின்னு சொல்லுது. அப்ப அவங்க தான் அதை கிளாரிஃபை பண்ணணும். நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா 2 விஷயங்கள் தெளிவா இருக்கிறது. என்னன்னா
ஆனா அதாவது வந்து இந்தியாவையே வந்து ஆட்டி படைக்கக்கூடிய இரும்பு மனிதர் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் பில்டப் கொடுத்துட்டு இருந்தா அமித்ஷா காலையில இருந்து கூட்டணிக்காக கதறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காலையில வந்து அனைத்து இந்திய பாரதிய ஜனதா நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தேர்தல் தொடர்பாக அதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியில. தீவிர உறுப்பினராக 3 பருவத்துல தொடர்ச்சியா இருந்திருக்கணும், 10 வருஷம் தொடர்ச்சியா கட்சியில இருந்திருக்கணும், அது இருக்கணும் இது இருக்கணும்னு சொல்லி ஒரு நிபந்தனையை போட்டு ஒரு லிஸ்ட் போட்டாங்க. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் வந்து எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாம தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்யறாரு. கட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நயினார் நாகேந்திரன் 8 வருஷம் கூட கட்சிக்கு வந்து. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்த பின்னாடிதான் எடப்பாடி வந்து சேர்லையே உட்கார்றாரு. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட கூட்டணின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ யாரையெல்லாம் நீங்க நடுரோட்ல விட்டீங்கிறது பாரதிய ஜனதா தான் சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இதுல இருந்துகிட்டு தொடர்ச்சியாக அவதூறுகளை மட்டுமே வந்து கூட்டா சேர்த்து பரப்புனா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அந்த அவதூறுகளை வந்து நீங்க 2021 எலெக்ஷன்லயே கூட்டா சேர்த்து பரப்புனீங்க, 2024 எலெக்ஷன்ல தனித்தனியா பரப்புனீங்க. அவதூறுகளில் மட்டுமே பயணம் செய்து அரசியல் வெற்றியை தேர்தல் வெற்றியை அடைய முடியும்னு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கருதும்னா மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி காத்திருக்குது. அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து இந்த அலையன்ஸ்க்கு வந்து எந்த விதமான அடிப்படையான நோக்கமுமே கிடையாது. நீங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய நலன் தொடர்பான பல பிரச்சனைகளை வந்து பேசுகிற போது அதிமுகவுடைய குரல் என்ன, பாரதிய ஜனதாவோட குரல் என்னங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை அதிமுக வந்து இந்த பாரதிய ஜனதாவோட அரசியல் கூட்டணி உறுதிப்படுத்தும்னா அந்த பாரதிய ஜனதாவுடைய தமிழர் விரோத குரலுடைய நீட்சியாகத்தான் அதிமுக அங்க கருதப்படுமே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு இருந்த கொஞ்ச நஞ்ச தனித்தன்மையுமே இதுல காலியாயிருச்சு. அப்படி இருக்கிற போது எந்த மூஞ்சியை கொண்டுகிட்டு அவங்க வந்து இந்த தமிழ் மக்கள்கிட்ட போவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்க மாத்தி மாத்தி பேசி இருக்கிறது, மாத்தி மாத்தி சேத்தவாரி இறைச்சிருக்கிறதுமே வந்து இந்த பொது என்ன தமிழ்நாட்டினுடைய சமூக ஊடக வெளிகள்ல வந்து இன்னும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இப்ப எந்த விஷயத்த வந்து நீங்க முன்னாடி எடுத்துக்கிட்டு போவீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க கையில் எடுக்கக்கூடியது திமுகவை பற்றி காங்கிரஸை பற்றி அவதூறு பரப்புறது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நண்பர் பாரதிய ஜனதா கட்சி நண்பர் சொன்னார், நாங்க வந்து எங்களுக்குள்ள ஆமா சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் திமுக கூட்டணியில் இருக்கு. அரசியல் ரீதியாக வெவ்வேறு கட்சிகளில் இருக்கிறோம், ஒரு அடிப்படையான பொது கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறோம். ஆனால் ஒருபோதும் வந்து அது வந்து விரிசல் கிடையாது. கருத்து வேறுபாடு ஜனநாயகத்துல இருக்கும். திருடங்கள் கிட்ட தான் கருத்து வேறுபாடு இருக்காது. என்ன கொள்ளையடிக்கிறதுல பங்கு போடுறத பத்தி மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். மற்றபடி வேற கருத்து வேறுபாடு இருக்காது. மற்றபடி அரசியல் ரீதியாக இயங்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்கள்ல வெவ்வேறு தரப்பட்ட விஷயங்கள்ல சில மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற நிலைப்பாட்டுல சிலவற்றில் காங்கிரஸ் கட்சிக்கு முரண்பாடு இருக்குது, அதே மாதிரி இடதுசாரி கட்சிகளுக்கு முரண்பாடு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஆனா அதெல்லாம் வந்து அரசியலுடைய மைய இலக்கை வந்து டீவியேட் பண்ற விஷயங்கள் கிடையாது. பாரதிய ஜனதாவுடைய நீட்சியாக இருக்கிற எந்த ஒரு அணியையும் தமிழகத்துல வந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் டாஸ்மாக் ஊழல், மணல் விஷயம், அந்த ஊழலாம் இருக்குதுங்க. நூற்றுக்கணக்கான ஊழல் புகார்கள் இருக்குது. அதெல்லாம் ஆட்சி மாறின பின்னாடி, காட்சிகள் மாறின பின்னாடி உங்களை எங்க காராக்கிரகத்துல வச்சிருக்குங்கிறத பத்தி அப்புறம் பேசலாம். நீங்க வந்து என்ன ஊழலுக்கு அப்பாற்பட்ட புனிதர்கள் அப்படின்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி மேல அவ்வளவு பேசுனீங்களே, அவர் மேல நடவடிக்கை எடுங்க. எடப்பாடி மேல ஆயிரக்கணக்கான இது இருக்கு, அது என்ன புகார்கள், ஊழல் புகார்கள் வேலுமணி மேல இருக்கு, இவங்க மேல இருக்கு, அனுமதி கொடுக்க வேலுமணி மேலையும் விஜயபாஸ்கர் மேல இருக்கிற ஊழல் புகார்களுக்கு அனுமதி கொடுக்காம அடியில போட்டு வச்சிருந்த கவர்னர் தாங்க உங்க பிரதிநிதி. அதான் முன்னாடி வந்து ஊழல் ஒழிக்கிறவங்க பொதுமக்களுக்கு வந்து முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்தது. விஜயபாஸ்கர் பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிற பங்க பத்தி பேசுங்களேன். நீங்க அண்ணாமலை அன்னைக்கு பேசினாரே, இன்னைக்கு பேச சொல்லுங்க அண்ணாமலையை. திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து போர் முரசு தீட்டி அண்ணாமலை இன்னைக்கு எங்க அந்த என்ன சொல்ற அந்த போர்வால் இன்னைக்கு எந்த வீட்டினுடைய சமையல் அறையில கரிகாய் வெட்ட போகுது அந்த போர்வால்? இப்போ பேசுவோம். இப்ப இவ்வளவு ஊழல்களை வந்து நீங்க பட்டியலிட்ட ஊழல்களே இருக்குது. அதிமுக பத்தி நீங்க 1000 ஊழல்களை அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அந்த ஊழல்கள் வந்து இன்வேலிடா, பொய்யா, இல்ல வந்து அண்ணாமலை சொன்னது பொய்யா, இல்ல எடப்பாடி குற்றமற்றவரா, இல்ல எடப்பாடி ஊழல் பெருசாலியா, அண்ணாமலை யோகியரா? இதுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க அடுத்த ஆர்கியூமெண்ட் பேசுங்க. சரி.